ஏன்னா அவ்வளோ பணமுறை ஏறுறதே அது ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறது. அப்புறம் இன்னொரு இந்த பண ஓலைக்கு அது ஒரு அதிசயம் இருக்கு. இப்போ கவிப்பேரசு அவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறைய இருந்தாங்க. ஒவ்வொரு அதிசயமாக இருந்தாங்க. எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னன்னா பண ஓலை தான். இந்த பண ஓலையில் செய்த வீடு, வீடு மேலே மண் சுவரில் பண ஓலை இருக்கும். பண ஓலையில் கூரை போட்டிருப்பாங்க. என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே படுத்தா அந்த பண ஓலை வந்து குளிர்ச்சி தரும். வெக்கம் இருக்காது, வேர்க்காது. இன்னைக்கு இப்போ இந்த என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் நொந்து சுண்ணாம்பு போயிடுது. ஏசிலாம் இன்னைக்கு மனசு இருக்க முடியாது. கூரை வீட்டுக்கு ஏசி பண ஓலை. சரி, ஓகே, வெயில் காலத்துலாம் அப்படி இருக்கு. அப்போ மழை காலத்தில் இன்னும் குளிருமே? அதான் இல்லை. மழை காலத்தில் ஹீட்டை தரும், வெப்பத்தை கீழே இறக்கும், குளிராது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்கு மட்டும்தான் தரும். பண ஓலை தான் வெப்பத்தையும் தரும், குளிர்ச்சியும் தரும். இது உலக அதிசயத்தனை. அந்த அதிசயத்தை தாங்கினதான் பனைமரம். பாடல் கவிப்பேரசு இந்த பனையை பற்றி எழுந்த பாடலில் சில வரியை படிக்கும்போது பகிர்ந்துச்சு. பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும். அடுத்த வரி, பண ஓலை இல்லை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கும். என்னங்க அப்போ பண ஓலை இல்லைன்னா ஊவே சாமிநாதையர் எதை பதிவிச்சிருப்பா, எதை புதுப்பிச்சு தமிழை புதுப்பிச்சிருப்பாரு? அழிஞ்சு போயிருக்கும். சிலப்பதிகாரம் இருந்திருக்காது, திருவாசகம் இருந்திருக்காது, திருக்குறளும் இருந்திருக்காது, தமிழின் அடையாளமே இருந்திருக்காது. அதை காப்பாற்றியது பண ஓலை. இதை விட சிறப்பு பனைமரத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம், சிலர் காவி ஆடைய உடுத்தலாம், சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம். நீங்க எந்த ஆடையெல்லாம் அணிவிச்சுங்க, திருவள்ளுவர் கையில் இருக்கிற பண மொழி யாரு அளிப்பீங்க? அது தமிழ். யாது நீங்க திருவள்ளுவர் கடலை மாத்தலாம், அவர் கையில் இருக்க பண உடைய மாற்றவே முடியாது. அது தமிழின் அடையாளம். இவ்வளவு சிறப்பு இருக்கு திருவள்ளுவர். இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா, அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, எந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, அதெல்லாம் இல்லை. எங்கள் திருவள்ளுவர் பண ஒளியை தாங்கியிருக்கிறார், தமிழை தாங்கியிருக்கிறார். அந்த சிறப்பு என்றும் எங்கள் தமிழுக்கு இருக்கு. இவ்வளவு சிறப்பு, இது எல்லாத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேரசு பாடல்கள் இருந்து அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு அது வந்து பொறுமையா சொற்க பேசுனதெல்லாம் தாங்கிக்கிட்டு, நான் பேசுனதெல்லாம் அதோட நான் பேசுறதெல்லாம் தாங்கிட்டு, அந்த பொறுமை இருக்காருல்ல, அவர் பொறுமை பேரரசு. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.